ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் வச்சுக்கோங்க. என்னடா இது கண்டென்ட்டே சொல்லாமல் வந்துட்டு நீ பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு நம்ம வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலுமே வந்துட்டு கண்டிப்பாக நான் இதை சொல்லி ஆவேன். முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களா இருந்தாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு சில பேர் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க, சில பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்துட்டு இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பரத் அண்ட் ஜனனி நடிச்சிருந்த இப்படிக்கு காதல் அப்படிங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அது ஜனனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்துட்டு என்ன மாதிரி பேசியிருக்காங்க, என்ன நடந்திருக்குது, அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இப்படிக்கு காதல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு என்னடா இருக்குது இப்படிக்கு காதல், அப்போ இதுதான் காதலா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துட்டு இதுல படத்துக்குள்ள இருக்கு. இந்த டைட்டில் வச்சதுக்கான காரணம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். இந்த படத்தோட கதை என்ன வந்துட்டு, இந்த படம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனோன்னு வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். யாருக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அப்பதான் பரத் அண்ட் இன்னொரு ஜனனி அப்படி பொண்ணு இருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ மேரேஜ் ஆன அந்த நைட்டே வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணு வந்துட்டு இறந்துடும். தட் மீன்ஸ் 2 பேரும் ஆக்சிடென்ட் நடக்கும், அவங்க இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இவன் வாழ்க்கையில வந்துட்டு இவன் என்ன பண்ணான், இவன் வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டும் மூவ் ஆன் பண்ணி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டானா, இல்ல வேற ஒருத்தனை வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்துட்டு அப்ப வேற ஒருத்தங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணும்போது வந்துட்டு அவங்களுக்குள்ள நடந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து தான் சொல்ற மாதிரி ஒரு ஃபிலிமா எடுத்திருக்காங்க. ஸோ நான் சொல்றதே உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்துட்டு ஏன் நான் அப்படி வந்துட்டு என்னையே நான் தாழ்த்தி கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதுதான் சொல்ல வராங்க, அந்த இப்படிக்கு காதல் அப்படிங்கிற பேர் இருக்குல்ல, ஸோ இதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு என்னால புரிஞ்சுக்க முடியல. நமக்குன்னு ஒரு சோகம், நமக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கவே கூடாதா? எல்லாத்துலயும் இவங்களும் இருக்கணுமா அப்படின்னா இப்படிக்கு காதல் அது வந்துட்டு என்ன காரணம்னா, அந்த நான் ஏன் இது இப்படின்னு சொல்றேன்னு வந்துட்டு 10 வருஷம் லவ் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு நைட்ல இறந்துடும். ஸோ இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இவன் வெக்ஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் கேர் பண்ணுறாங்க, ரொம்ப ஃபேமிலிஸ் எல்லாம் கேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு ஒரே நைட்டில் இறந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி தானே இருப்பாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. அப்போ இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கும்போது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நார்மலாக வந்துட்டு இருக்கிறது பிடிக்க மாட்டேங்குது. அப்படி அவன் வந்துட்டு ஒரு வெக்ஸான ஒரு நிலைமையிலே வந்துட்டு நம்ம பரத் வந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி அங்க வந்து தங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அங்க ஒரு பொண்ணு வருது. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு இவர் கூட சேர்ந்து அந்த அடுத்த என்னன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு நீங்க கேட்கறது அந்த சொல்றது எனக்கு புரியுது. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க கூட சேர்ந்து வந்துட்டு அந்த லவ் அண்ட் வந்துட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு எப்படி வருது, அண்ட் இவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்துட்டு பரத்தரோட லைஃப்ல வந்துட்டு ஏற்கனவே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இறந்துட்டாங்க, கல்யாணம் ஃபர்ஸ்ட் நாளே இறந்துட்டாங்க. இவர் இந்த பொண்ணோட லைஃப்ல வந்துட்டு பான் வீடியோஸ் லைக் வந்துட்டு ட்ரூ லவ் இல்லாமல் வந்துட்டு ஏதோ ஒரு கேவலமான ஒருத்தனை வந்துட்டு லவ் பண்ணி அவளை வந்துட்டு தப்பா வீடியோ எடுத்து அதை வந்துட்டு நெட்ல போட்டு விட்டுறான். ஸோ அதனால வந்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணி தனியா வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுல வந்த ஒரு பொண்ணு வந்துட்டு இவன் கூட பரத் கூட எப்படி மீட் பண்ணி அவங்க கூட எப்படி லவ் பண்ணி அவங்க எப்படி கல்யாணம் பண்ணாங்க, அது வந்துட்டு இப்படிக்கு காதல் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் நான் இந்த இப்படிக்கு காதலை வந்துட்டு திரும்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மூவ் ஆன் ஆகுங்க அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க பழசு அந்த இதுல வந்துட்டு உளுந்து கிடக்காதீங்க. நீங்க ஒருத்தங்க வந்துட்டு உங்களை விட்டு போயிட்டாங்களா, அதை வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போங்க. இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தங்க இறந்துட்டாங்களா அதுலயே உட்கார்ந்து இருக்காதீங்க, தாடி வளர்க்காதீங்க, அதை விட்டு மூவ் ஆன் பண்ணி போங்க. ஸோ இதுதான் காதல் அப்படிங்கிற சொல்ல வராரு. இப்போ ஒரு பொண்ணை வந்துட்டு நீங்க லவ் பண்றீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு இறந்துருச்சுன்னா அந்த பொண்ணு தான் காதல் அப்படிங்கிறது. ஒரு பொண்ணு வந்து விட்டு போயிடுச்சுன்னா அதுதான் காதல்னு கிடையாது. அடுத்து ஒன்றை தேடி ஒருத்தங்க வருவாங்க, இல்லை அடுத்து ஒன்றை தேடி வந்துட்டு உண்மையா ட்ரூவா லவ் பண்றவங்க வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு காமிக்கிறது இதுவும் காதல். ஸோ இப்படிக்கு ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த பரத் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில வந்துட்டு ஏற்கனவே 10 வருஷம் லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆன முதல் நாளே இறந்ததுனால அவரு கொஞ்சம் அப்படிதான் தெரியுறாரு. அப்போ எனக்கு வந்துட்டு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இவங்களுக்குள்ள நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பிரச்சனை வருது. யார் அந்த 10 வருஷம் லவ் பண்ண பொண்ணுக்குள்ள பிரச்சனை இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை தேடி வந்துட்டு எப்படியோ மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த நடக்கிற அந்த மேட்டர்ஸ் எல்லாம் ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணி ஓகே எல்லாம் ஆயிடுச்சு.
பட் அதுக்கிடையில வந்துட்டு இவங்களுக்குள்ள நல்லா புரிஞ்சுக்காம சகிப்புத்தன்மை இல்லாம வந்துட்டு நிறைய பிரச்சனை நடக்குது. நான் கேட்கறது என்னன்னா வந்துட்டு பரத் ஏன் அப்ப அந்த பொண்ணை வந்துட்டு விரும்பணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. உனக்குதான் பிடிக்கலன்னு சொல்றாங்க, ஆனா ஏன் விரும்பணும்? அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதுல வந்துட்டு ஒரு 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 கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. ஸோ அது சொல்ல முடியாது. ஸோ அந்த படத்தை பாருங்க, அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ அதனாலதான் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு கொஞ்சம் வெக்ஸா ஓகே அப்படி இப்படின்னு. ஆனா அந்த பொண்ணை விடவும் முடியாது. யார அந்த இன்னொருத்தவங்களை லவ் பண்ணாங்களே, ஸோ அந்த பொண்ணை விடவும் முடியாது. பட் ஆனா அவங்க கூட சேர்ந்து இருக்க முடியாத ஒரு நிலைமையில வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஞாபகம் வந்துட்டு அவரை கொண்டுகிட்டு இருக்கு, யாரு பரத் அவரை. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படமா வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு பரத் மோகன் அப்படிங்கிறத இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து டைரக்டா ஆகா தமிழ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இதை வந்து நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மந்த்லி வந்துட்டு 99 rupees ஒன்லி. ஓகேயா? அண்ட் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நான் வந்துட்டு பார்த்தேன், அதனால சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் அது இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எதிர்பார்த்தது ஒன்று. சம்டைம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் இறந்த உடனே வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே தலைவன் வந்து வெக்ஸ் ஆகி கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று மேட்டர் நடந்து அது வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏதோ நடந்த ட்விஸ்ட் எல்லாம் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் ப்ரெடிக்ட் பண்ணது ஒரு புண்ணாக்குமே வரல. ஸோ நான் ட்ரெய்லர் பார்க்கல, ஸோ அதனால சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு. அப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணது வராமல் வந்துட்டு ஏதோ அவங்க பாட்டுக்கு ஒரு படம் வந்துருச்சு. என்னடா சொல்ற, அவங்க பாட்டுக்கு ஒரு படமா அப்படின்னா வந்துட்டு அப்படி இல்லைங்க. பட் படம் நல்லா இருக்கு. ஃபீல் குட் ரொமான்ஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஒரு சேட்னஸான ஒரு லைட்டான ஒரு மூவி தாங்க. ஸோ கடைசியில் வந்துட்டு இவங்க சேர்ந்தாங்களா சரி இல்லை, பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஸோ இவங்க சேர்ந்தாங்களா சரி இல்லையா, அப்படியே இதுங்க வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஆகா தமிழில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காம போய் செக் அவுட் பண்ணிப்பாங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணி, நண்பா இப்படி ஒரு சேனல் இருக்கு போய் பாரு நண்பா, நல்ல நல்ல படத்தை ரிவ்யூ பண்ணுறான், கெட்ட படத்தை வந்துட்டு லைட்டாக நல்லா இருக்குன்னு சொல்கிறான் அப்படிங்கிற வந்துட்டு போய் சொல்லுங்க. ஓகே, போய் சொல்லலை, போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பில்லே ஆன் பண்ணிக்கோங்க. டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின் அண்ட் பாய்.